Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC previous year questions தான் பார்க்க போறோம். இதுல மொத்தம் 250 questions இருக்க போகுது. 250 plus questions இருக்க போகுது. வெறும் சுருக்குகளை மட்டும் நான் சொல்றேன். மேக்ஸ்ல சுருக்குகளை மட்டும் 250 plus questions இருக்க போகுது. கிட்டத்தட்ட 2011 ல இருந்து 2023 ல கேட்கப்பட்ட TNPSC question எல்லாத்தையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இத வந்து தான் இந்த வீடியோல நான் கவர் பண்ண போறேன். ஓகேவா? இந்த क्वेश्चंस எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस ஏனா 250 क्वेश्चंसனா பாத்துக்கங்க இது ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் எல்லா क्वेश्चंसையும் நம்ம கவர் பண்ணிரலாம் ஓகேவா 250 क्वेश्चंसனா பயப்பட வேணாம் 250 மெத்தட்ஸ் இருக்குனலாம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மெத்தட்ஸ் தான் ரிப்பீட்டடா கொஞ்சம் மாறுதலா ஏதாவது ஒன்னு கொடுத்திருப்பாங்க நம்ம எல்லா क्वेश्चनையும் சால்வேஷன் பண்ணும்போது அதுல என்னென்ன மாற்றம் பண்ணிருக்காங்கன்னு ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதில இருந்து நம்ம எக்ஸாம் போக்குல அந்த தப்ப பண்ணாம பாத்துக்கலாம் அப்போ அந்த மார்க் நமக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் ஓகேவா இந்த क्वेश्चंस எல்லாமே நான் சால்வ் பண்ண போறேன் இதுல ஏதாவது உங்களுக்கு புரியலனா அப்படி பேசிக் ஏதாவது தெரியல அப்படினா நான் பேசிக் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல போட்டுருக்கேன் அத போய் பாருங்க அதுல வந்து ரொம்ப பேசிக்ல இருந்து நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாம புரியும் இது வந்து சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கோ இல்ல மேத்ஸ் படிச்ச ஸ்டூடண்ட்க்கு மட்டும் தான் போடுவாங்களா அப்படினலாம் கிடையாது ஏனா மேத்ஸ்ன்றதே TNPSC ல வந்து SSLC ஸ்டாண்டர்ட் தான் வெச்சிருக்காங்க அப்ப எல்லாரும் நம்ம 10th எல்லாம் படிச்சிருப்போம் ஆனா மறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப அதெல்லாம் ரீகால் பண்ற மாதிரி தான் நான் போட்டுருக்க வீடியோ பேசிக் டு ஹை லெவல் வீடியோ வந்து அந்த மாதிரி தான் போட்டுருக்கேன் பேசிக்ல இருந்து எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி கொண்டு போயிருக்கேன் அதையும் பாருங்க புரியாதவங்க இல்ல ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அப்படினா டைரக்ட்டா நீங்க வந்து இந்த 250 plus क्वेश्चंस மட்டும் நீங்க சால்வேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல 25 மார்க்ஸ்ல இந்த சுருக்குகளை கேக்குற எல்லா क्वेश्चंसையும் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிரலாம் ஓகேவா இது போக மீதி இருக்கிற எல்லா டாபிக்கையும் இதே மாதிரி நான் வந்து கொண்டு வர போறேன் அதுல இருக்க என்னென்ன क्वेश्चंस எல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் தனித்தனி டாபிக்கா கவர் பண்ணலாம் ஓகேவா நீங்க எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள்ல இருந்து ஒரு 15 நாள் வரைக்குமே இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி முடிச்சிரலாம் நீங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனா மட்டும் போதும் ஓகே இப்போ வீடியோக்குள்ள போலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க 7 இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இது என்னது இது வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் ஓகேவா இது வந்து ரெண்டு டைப்ல போடலாம் ஒன்னு வந்து இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை ஃபிராக்ஷனா மாத்தணும் 70 + 3 73/10 ன்னு வரும் இதே மாதிரி இதையும் போட்டோம்னா அது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் வரும் அதுதான் வந்து போட முடியும் இன்னொரு மெத்தட் எப்படினா இதே தான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல வந்துட்டு மிக்ஸ்டுல முழு நம்பர் ஒன்னு இருக்கும் ஃபிராக்ஷன்ல ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா நம்ம முழு நம்பரை முதல்ல கண்டுபிடிப்போம் அதுக்கு அப்புறம் ஃபிராக்ஷன்ல இருக்கிற நம்பரை தனியா கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்தனோம்னாலும் ஆன்சர் வரும் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு போறதுக்கு சரி போடுவோமா இப்போ பாருங்க இதுல முழு நம்பர் என்ன இருக்கு -7 இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்க பிளஸ் உள்ள கொண்டு போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் இந்த பிளஸ் உள்ள கொண்டு போங்க 7 3/10 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அப்ப 10 7/21 இதானே இருக்கு ஓகே இப்போ முழு நம்பரை தனியா பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் முழு நம்பர் என்னது 7 - 10 இது முதல்ல எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறமா இத முதல்ல கண்டுபிடிப்போம் அதுக்கு அப்புறமா ஃபிராக்ஷன்ல இருக்கிறத தனியா கண்டுபிடிப்போம் 3/10 - 7/21 கண்டுபிடிக்கலாம் ஓகேவா இப்போ 10 ல 7 போச்சுனா எவ்வளவு -3 கிடைச்சிருச்சு ஓகேவா இத அப்படியே வெச்சுக்கலாம் இத பாருங்க இது வந்து நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சு போடலாம் அப்ப எல்சிஎம் என்னது 210 தான் எல்சிஎம் 21 * 3 எவ்வளவு 1 3 3 2 3 6 -70 வரும் அப்ப 63 ல இருந்து 70 போச்சுனா எவ்வளவு 7 அப்ப இங்க என்ன வரும் இங்க வந்து 7/210 ன்னு வரும் இங்க -3 இருக்கு இது ரெண்டையும் சேர்த்தனோம்னா நமக்கு -3 7/210ன்றதா ஆன்சரா இருக்கும் ஓகேவா அப்ப ஆப்ஷன் எது இருக்குது -3 7/210ன்றது ஆப்ஷன் A is the correct answer ஓகே புரிஞ்சுதா இந்த மாதிரி தனித்தனியா எடுத்து போடிங்கனா பாருங்க 2 நிமிஷம் கூட 1 நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு டக் டக்குன்னு போட்றலாம் பார்த்தோனே 7 ல 10 7 ல 10 போச்சுனா -3 அப்ப -3 எங்க இருக்கு இங்க தான் இருக்கு அதுக்கு அப்புறமா எல்சிஎம் 210 தான் வரும் அப்ப எது வரும் கரெக்ட்டா இது 7 210 அப்ப இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு ஆப்ஷன் A ன்னு கூட டக்குன்னு பார்த்தோனே கூட போட்றலாம் இந்த சம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா
இதுதான் நெக்ஸ்ட் சம். இது பாருங்களேன், இதுவும் ரொம்ப ஈஸி தான். கொஸ்டின் மார்க் பதிலாக நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இது வந்து போர்ட் மாஸ் மெத்தடில் தான் போடணும். பாருங்க எப்படி போடலான்னு. போர்ட் மாஸில் என்னது பிராக்கெட்டு, ஆனால் பிராக்கெட்டில் எக்ஸ் இருக்குங்காட்டி இது கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் வந்து டிவிஷனில் இருக்கிறது தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டின் மார்க் பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 968 டிவைடை வந்து நம்ம இப்படி போடுவோமா, 79 அப்படியே கீழே இறக்குங்க, இன்ட்டு 4. ஓகேவா? ஈக்குவல் டு 512 அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டோமா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த 4 வந்து இந்த வந்து அடிக்கலாமா, 1 4s are 4, மீதி எவ்வளவு 11 வரும். அப்போ 2 4s are 8, அப்புறம் 32 8 4s are 32 வரும். அப்போ 128 வந்துருச்சா? இப்போ இந்த 79 அந்த சைடு கொண்டு போகலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 968 இஸ் ஈக்குவல் டு 128 இன்ட்டு 79. ஏன்னா இங்கே வந்து டிவிஷனில் இருக்குது, அங்கே போனால் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கி பார்க்கலாமா? 128 இன்ட்டு 79 மல்டிப்ளை பண்ணணுமாமா. 9 8s are 72க்கு 2, மீதி 7, 9 2s are 18 + 7 வந்து 25, 1 9s are 9, 10 11 வருதா? 7 8s are 56, 6 மீதி 5, 7 2s are 14 + 5 19, 1 7s are 7 1 8. ஓகேவா? இப்போ 2 5 10 11 9 10 11 1 மீதி 1 8 9 10 10. ஓகேவா? இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போது இங்கே பாருங்கள். அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு, 1 0 1 1 2. இந்த மைனஸில் இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 968. இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 10க்கு 0 மிச்சம் 1, 7 1 8, 9 1 10க்கு 0 மிச்சம் 1 1, 11080. ஆன்சர் என்னது, 11080. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்படி தான் நம்ம இந்த சம்மை போடணும். ஓகே, இதில் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், டிவைடட் பை 79 இன்ட்டு 4 இருக்கா? இதே ஃபஸ்ட் எடுத்தோடனே 79 இன்ட்டு 4ன்னு மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. போர்ட் மாஸில் எப்போவுமே டிவிஷன் பண்ணிட்டு தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். டிவிஷன் போது இது கூட டிவைட் பண்ணணும், இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் ஆன்சர் வரும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான். இது பாருங்களேன், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இப்போ எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து 1/5 இன்ட்டு 1/x இஸ்ட்டு 1/x இஸ்ட்டு 1/1.25. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா, இந்த 1.25 இருக்குதுயா, இதை வந்து பாயிண்ட்லேருந்து எடுக்கணும். பாயிண்ட்லேருந்து எடுக்கணும்னா மேலே 100ஆலையும் கீழே 100ஆலையும் பெருக்கணும். அப்போ எப்படி பெருக்கலாம், அப்போ 1/5 இஸ்ட்டு 1/x இஸ்ட்டு 1/x. இங்கே வந்து 100ஆல் மேலே பெருக்குனா 100, கீழே 100ஆல் பெருக்குனா 125 ஆகும். அந்த 2 0 போயிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், புள்ளியிலேருந்து எடுத்துட்டோமா. இதுக்கப்புறமா இது என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா, இது ரெண்டையும் பெருக்கணும், ஈக்குவல் டு இது ரெண்டையும் பெருக்கணும். இதுதான் மெத்தடு. இதான ஆன்சர். ஓகேவா? அப்போ இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, a இன்ட்டு d இஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு சின்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடை. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க, ஈக்குவல் டு இது ரெண்டும் பெருக்கணும். அப்போ இது ரெண்டும் பெருக்கலாமா? அப்போ பெருக்கி போடலாம். 1/5 இன்ட்டு 100/125 இஸ் ஈக்குவல் டு 1/x இன்ட்டு 1/x. போட்டாச்சா? இப்போ பாருங்கள், இது வந்து எதுவுமே அடிக்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா 1/x இன்ட்டு 1/x என்ன ஆக போகுது, 1/x² ஆக போகுது. ஓகேவா? அப்போ இங்கே போடுறோம் பாருங்கள். அப்போது 1/5 100/5 இன்ட்டு 125 எவ்வளவு, 625 வரும். எவ்வளோ வரும், 625 இஸ் ஈக்குவல் டு 1/x². இந்த எக்ஸையும் பேருக்குன்னா 1/x² இங்கே வந்துச்சு. ஓகேவா? இப்போ இது தலைகீழாக இருக்குதா, அப்போ நேராக மாற்றலாமா? அப்போ x² இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 625 டிவைடட் பை 100 வருமா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, எக்ஸ் வேணும், அப்போ இதுக்கு ரூட் எடுக்கலாமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √625 டிவைடட் பை 100 ஆகுமா? அப்போ எக்ஸ்லேருந்து ரூட்லேருந்து எடுத்தால் என்ன ஆகும், 25² தான் 625, அதனால் 25, 10² தான் 100, அப்போ 10. அப்போது இது ரெண்டையும் அடிக்கலாமா? அடித்தோம்னா 2 5s are 10, 5 5s are 25. அப்போ ஆன்சர் என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/2. ஆன்சர் என்ன, 5/2. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது, 5/2.
ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? இது வந்து இந்த மெத்தடில் போடணும். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்கணும், ஈக்குவல் டு செகண்டையும் தேர்டையும் பெருக்கணும். ஓகேவா? ஆனால் இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது ஒன்று தான் பாயிண்டில் இருக்கா, இதை வந்து பாயிண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு மேலே 100ஆலையும் கீழே 100ஆலையும் பெருக்கணும். மேலே 100 கீழே 100ஆல் பெருக்கினா பாயிண்ட் போயிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு வந்து இந்த மெத்தடில் போடணும். தேர்டு ஸ்டெப்பு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஆகும், தலைகீழாக இருக்கும், நேராக மாற்றணும், ஸ்கொயர்லேருந்து எடுக்கணும், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4th கொஸ்டின், எது முடிவுறு தசம தீர்வுன்னு கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹேஸ் த டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்? முடிவுறு தசம தீர்வுனா என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் வரக்கூடாது. முடிவுறா அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், இன்ஃபினிட்டிவ்னு தெரியும் இல்லையா? அப்போது இதில் இன்ஃபினிட்டிவ் வராதது தான் முடிவுறு தசம தீர்வு. ஓகேவா? இன்ஃபினிட்டிவ்னா முடிவுறா, அப்போ முடிவுறா கேட்கல, அப்போ இன்ஃபினிட்டி இல்லாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸியாக போடலாம். இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் பாருங்களேன், இதில் எது நமக்கு ஈஸியாக தெரியுதோ அதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் முதல்ல ஈஸியாக எது தெரியுது, 8/9 தெரியுதா? அப்போ நம்ம முதல்ல 8/9 எடுத்துக்கலாம். 8/9 டிவைட் பண்ணணும். ஓகேவா? 9ஆல் அடங்காதான், அப்போ என்ன பண்ணணும், 0 புள்ளி வச்சுட்டு 0 போடுவோம். 80 8 9s are 72 வரும், மீதி 8 வரும். மறுபடியும் 0 சேர்த்தணுமா, மறுபடியும் 8 9s are 72. அப்போ இது வந்து 8 8 8ன்னு போதா, அப்போ இது வந்து 0.8 பார். அப்போ இது வந்து முடிவுறா, இது ஒரு இன்ஃபினிட்டிவ், அப்போ இது கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்ஃபினிட்டி வரக்கூடாது. ஓகேவா? அப்போ இது கிடையாது. அடுத்தது பாருங்கள், எது ஈஸியாக இருக்கும், 1/12 ஈஸியாக இருக்குமா, அதை எடுத்துக்கலாமா? அப்போது 1/12 பாருங்களேன், 12 வந்து அடங்காது, ஒரு 0 புள்ளி வச்சுட்டு ஒரு 0 போட்டாலும் அடங்காது, 2 0 100. அப்போது 9 12s are 108 வரும். அப்போ 8 12s are 96 வரும், மீதி 40 வரும். 40 வந்துன்னா 3 12s are 36, மீதி எவ்வளோ வரும், 40. அப்போ 3 வந்துட்டே இருக்குமா, அப்போ 3 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா, அப்போ இதுவும் கிடையாது. அப்போது ஆப்ஷன் டி இஸும் ராங் ஆன்சர். அப்போ இது ரெண்டில் பாருங்கள் 64 அதிகமாக இருக்குது, நம்ம 15 எடுத்துக்கலாமா? அப்போது நெக்ஸ்ட்டு வந்து 14 டிவைடட் பை 15 எடுத்துக்கிறோம். 15ஆல் அடித்தோம்னா 0.0 போட்டோம்னா 140ன்னு வைங்களேன். 10 15s are 150 ஆகிடும். அப்போது 150 கிடையாது. அப்புறம் 9 போடணும். அப்போது 150லேருந்து 15 கழிச்சோம்னா எவ்வளோ வரும், 135 வரும். அப்போ வருமா, அப்புறம் 9, அப்போது 9 15s are 135. அப்போ மீதி எவ்வளோ வரும், 35னா 5 வரும். 5னா மறுபடியும் 0 போட்டால் 50 வரும், 50 வரும். அப்போது 3 15s are 45 வரும், மீதி 5 வரும், மறுபடியும் 50 வரும். அப்போது 3 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ எது, சியும் கிடையாது. அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது, ஏ தானே இருக்குது. அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது போடவே தேவையில்லை. ஓகேவா? அப்போது இது வந்து தான் முடிவுறு தசம தீர்வு. இதில் எது இன்ஃபினிட்டி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே இன்ஃபினிட்டி வருது பாருங்கள். இன்ஃபினிட்டி வருதா, இது மட்டும் தான் இன்ஃபினிட்டி வராது. நம்ம போட்டு பார்த்தாலும் அதே தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th சம்மு, ஃபைண்ட் த வேல்யூன்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். இது எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த லாஸ்ட்லேருந்து பார்க்கணும். லாஸ்ட் என்ன இருக்குது, √9 இருக்கா? ஆமாம். அப்போ அதை மட்டும்தான் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட்லேருந்து இது மட்டும்தான் பார்க்கணும். √9லேருந்து ஸ்கொயர் எடுத்தோம்னா என்ன வரும், 3 3s are 9. அப்போ 3 வருமா? அப்போ இதையும் இதே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் இங்கே எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 383 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 302 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 164 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28 மைனஸ் 3. புரிஞ்சுதா எப்படி வந்ததுன்னு? இந்த 3 9 3s are 9 ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள், என்ன வரும், 25. அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து 25 எடுத்தால் ஸ்கொயர் 25 வரும், இதிலிருந்து எடுத்தால் 5 வரும். அப்போ இங்கே என்ன வரும், ப்ளஸ் 5. அப்போ 164 ப்ளஸ் 5 எவ்வளோது, 169 வரும். 169 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 13 வரும். அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் 13. அப்போ 302ல் மைனஸ் 13 போயிடுச்சுன்னா எவ்வளவு, 302ல் மைனஸ் 13, 3ல் 2 போகாது, 9, 9ல் 1 போச்சுன்னா 8, 89 வருதா? அப்போ இது ரெண்டும் சேர்த்து என்ன வருது, 89 வருது. இது ரெண்டும் சேர்த்து 89 வருது ஸ்கொயர் ரூட்டு. அப்போ எடுத்தோம்னா எவ்வளவு, 9 வருதா, வரும் இல்லையா?
சாரி இங்கே 2 வரும் இல்லையா, அது போட மாதிரி 289 சாரி 289 வரும். ஓகேவா? அப்போ 289னா அப்போ 289 வந்து 17 ஸ்கொயர் வரும். அப்போ 17 வந்துருச்சா? அப்போ இங்கே என்ன வரும்? 387 + 17 வருமா? 7 3 10 மிச்சம் 1 8 9 10 0 0 மிச்சம் 1 400. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 என்ன வரும்? 20. அப்போ ஆன்சர் இஸ் 20. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிச்சா? ரொம்ப ஈஸி. லாஸ்ட்லேருந்து வரணும். -9 இருக்குது, ஸ்கொயர் ரூட் எடுங்க 3 வரும். 28 - 3 எவ்வளவு? 25 வரும். 25க்கு ஸ்கொயர் எடுத்தால் 5 வரும். அப்போது 5ன்றது முன்னாடி என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குனால ப்ளஸ் பண்ணணும். 164 + 5 எவ்வளவு? 169 வரும். 169 ஸ்கொயர் எடுத்தோம்னா 13 வரும். அப்போ முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. -13 பண்ணணும். எது கூட? 302 கூட -13 பண்ணோம்னா 289 வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 எவ்வளவு? 17 ஸ்கொயர். அப்போ 17 வரும். அப்போ 383 + 17 எவ்வளோ ஆச்சு? 400 வரும். அப்போ 400க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 20 வரும். ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸி தான், போட்டாச்சு. அடுத்த சம்முக்கு போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1.45 பாரை P/Q வடிவில் மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மும் ரொம்ப ஈஸி தான். இப்போ கொடுத்துருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். x = 1.45. மேலே இந்த மாதிரி கோடு போட்டாங்கன்னா ரிப்பீட்டடாக வருது அப்படின்னு அர்த்தம். அப்போ 45 மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ எத்தனை டைமு இது எத்தனை இதுக்கு கோடு போட்டிருக்காங்கன்னா 2 நம்பர் போட்டிருக்காங்களே. அப்போ 2 0 போட்டு முன்னாடி வந்து பெருக்கணும். அப்போ 100ஆல் பெருக்கிக்கணும். அப்போ என்ன வரும்? இந்த 45 வந்து முன்னாடி வந்துடும். 145.4545ன்னு வரும். ஓகேவா? இதை வந்து 100ஆல் பெருக்கணும்னா 145 ஆகிடும். இதை வந்து 100ஆல் பெருக்கணும்னா 145 ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இதையும் மைனஸ் பண்ணணும். இது 1ன்னு வச்சுக்கோ, இது 2ன்னு வச்சுக்கோ. இப்போ 2யும் 1ஐயும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 100ல் 1 போச்சுன்னா 99 எக்ஸ் கிடைக்கும். 145ல் 1 போச்சுன்னா 144 கிடைக்கும். பாயிண்டில் இருக்குது. இது எல்லாமே 0 ஆகிடும். ஓகேவா? 0 0 0ன்னு போயிடும். அப்போ என்ன கிடச்சிச்சு நமக்கு? 99x = 144 கிடச்சிச்சா? அப்போ எக்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிச்சு? 144 / 99. ஓகேவா? இப்போது என்ன பண்ணணும்னா இதை அடித்தோம்னா ஆன்சர் வந்து அப்போது x = 144 / 99. இப்போ 9ஆல் அடிக்க முடியுமா? அப்போ 9ஆல் அடித்தோம்னா 9 இன்னொரு 9 கீழே வந்து 11 வரும். அப்போ இங்கே எல்லாமே 3மே 11. அப்போ மேலே அடிங்க. 9 மீதி எவ்வளோ வரும்? 10 54 54. ஆப்ஷன் 16/11 தான் ஆன்சர். 16/11. அப்போ ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 16/11 தான் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் ரொம்ப ஈஸி தான். இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா பார் எத்தனை டைம் வந்து போட்டிருக்காங்களோ அத்தனை டைம் வந்து இங்கே பெருக்கணும். இப்போ 2 நம்பருக்கு போட்டிருக்காங்களா? அப்போ 2 0 போயிட்டு பெருக்கணும்னா 100x = 145.4545 ரிப்பீட்டடாக இருக்கும். அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு 99x = 144. 145லேருந்து 1 போச்சுன்னா 144 ரிப்பீட்டடாக ஆனது 0 ஆகிடும். அதுக்கப்புறம் எக்ஸ் மட்டும் வேணும் நமக்கு. எக்ஸ் வச்சுட்டு மீதி இந்த சைடு கொண்டு வந்துட்டா 144 / 99 வரும். இதை அடித்தோம்னா 9ஆல் அடித்தோம்னா நமக்கு வந்து 16/11 தான் ஆன்சராக வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 7வது சம் ஃபைண்ட் த வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? பாருங்கள், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கியூப் ரூட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்கொயர் ரூட்டு, அது ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம். ஆனால் இது வந்து கியூப் ரூட், அதுவே வந்து கியூபில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ கண்டுபிடிக்கலாமா? கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க? -1 கொடுத்துருக்காங்களா? அப்போது -1னா கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க? -1 கொடுத்துருக்காங்களா? -1க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா -1 தான் வரும். இப்போ இது கீழே எடுத்து எழுதட்டா? கியூப் ரூட் ஆஃப் -121 + கியூப் ரூட் ஆஃப் -61 + கியூப் ரூட் ஆஃப் எல்லாமே கியூப் தான் -26 + கியூப் ரூட் ஆஃப் -1 எடுத்தாச்சு. எடுத்தோம்னா என்ன வரும்? -1 தான் வரும். என்ன வரும்? -1 தான் வரும். ஓகேவா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். அப்போது -26 இது என்ன ஆகிடும்? கியூப் ரூட் ஆஃப் -26 1 -27 ஆகிடும். -26 -1 போட்டோம்னா -27 ஆகும். இது கியூப் ரூட்லேருந்து இது எடுத்தோம்னா என்ன வரும்? 3
3 9 9 27 அப்போ இது வந்து -3 ஆயிடும் என்ன ஆயிடும் -3 அப்போ இங்க போடுங்க -3 ஆச்சுன்னா இங்க என்ன ஆகும் -64 ஆயிடும் கியூப் ரூட்ல இருந்து -64 எடுத்தா என்ன வரும் 4 கியூப் ரூட்ல இருந்து -64 எடுத்தா என்ன வரும் 4 -4 வரும் அதான் ரொம்ப முக்கியம் கியூப் ரூட் எடுத்தோம்னா மைனஸ் சிம்பிள் மைனஸாக இருக்கும் ஸ்கொயர் எடுத்தால் தான் வந்து ப்ளஸ் ஆகும் கியூப் ரூட்டில் மைனஸ் அப்படியே தான் இருக்கும் -4 இருக்கும் ஓகேவா அப்போ இங்கே -4 போடலாமா போட்டோம்னா இங்கே என்ன ஆகும் -125 ஆகும் இதை வந்து கியூப் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும் -5 அப்போ ஆன்சர் என்னது -5 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ரொம்ப ஈஸியாக இருக்கா -1 கியூப் ரூட் எடுத்தால் -1 தான் ஆகும் -26 ஆல்ரெடி இருக்கு இல்லையா -26 -1 என்னது -27 கியூப் ரூட் எடுத்தால் -3 அப்போது -61 கூட -3 வந்து ஆட் பண்ணோம்னா -64 ஆகும் -64 கியூப் ரூட் எடுத்தால் -4 வரும் இந்த 4 வந்து 121 ஆல்ரெடி ஒன்று இருக்கு இல்லையா அது கூட ஆட் பண்ணோம்னா 125 ஆகும் -125 இதை கியூப் ரூட் எடுத்தோம்னா -5 ஓகேவா 5 5s are 25 25 5s are 125 ஓகேவா அப்போ ஆன்சர் இஸ் -5 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே புரிஞ்சுதா நெக்ஸ்ட் சம் பாருங்க சுருக்குகன்னு சொல்லிட்டு 1 ஹெக்டேர் இஸ் டு 150 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் 8வது சம்மு இது ரொம்ப ஈஸி தான் ஆனால் வந்து ஹெக்டர் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்போ 1 ஹெக்டர் அப்படின்றது எவ்வளோ தெரியுமா 1 ஹெக்டர்ன்றது 10,000 மீட்டர் ஸ்கொயர் தான் 1 ஹெக்டர் இங்கே ஏன் மீட்டர் ஸ்கொயர் போடணும்னா ஆல்ரெடி இங்கே மீட்டர் ஸ்கொயரில் தான் கேட்டிருக்காங்க அதனால் ஹெக்டரை வந்து மீட்டர் ஸ்கொயராக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்போது 150 மீட்டர் ஸ்கொயர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை விட்டுடுங்க இந்த பாருங்கள் 10க்கு 10 போயிடுமா அப்போ இது வந்து 5 ஆல் அடித்தோம்னா 3 5s are 15 இதை 5 ஆல் அடித்தா 2 5s are 10 00 வரும் அப்போ ஆன்சர் என்னது 200:3 தான் ஆன்சர் அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இதுக்கு வந்து ஹெக்டர் வந்து மீட்டர் ஸ்கொயராக சேஞ்ச் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இது போட முடியும் இது தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு சம் 9th சம் பார்க்கலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க இதுவும் வந்து போர்ட் மாஸ் மெத்தடில் தான் போடணும் இதுலேயும் எக்ஸினுடைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸ் தெரியாது இது அப்படியே வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் பண்ணணும் ஓகேவா சின்ன ப்ராக்கெட்லேருந்து தான் போகணும் இதுதானே சின்ன ப்ராக்கெட் ஆனால் இது தான் பண்ணணும் ஆனால் எக்ஸு கொடுத்தவங்காட்டி இது பண்ண முடியாது இது பண்ண முடியாதுன்னா இதுவும் பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னா இதுவும் பண்ணக்கூடாது அப்போது இந்த முழு ப்ராக்கெட்டுமே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இதை அப்படியே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சைடு பண்ணிடலாம் நம்ம இந்த சைடு என்ன இருக்குது 176 டிவைடட் பை 8 divided by 2 இருக்கா ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த ப்ராக்கெட் சின்ன ப்ராக்கெட் தான் முதல் பண்ணணும் அப்போ 8 divided by 2 வந்து பண்ணோம்னா எவ்வளோ வரும் 4 2s are 8 அப்போ 4 வருமா அப்போ 176 divided by 4 இருக்குமா அப்போது 176 divided by 4 முதல்ல பண்ணிவிடுங்க இந்த சைடில் இருக்கிறதா 1 4s are 4 4 4s are 16 மீதி 1 மறுபடியும் 4 4s are 16 அப்போ ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்குது 44 இருக்குது ஓகேவா அப்போ இது இருக்கிறது அப்படியே போடுங்க 57 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் 42 மைனஸ் 37 மைனஸ் 20 மைனஸ் எக்ஸ் ஓகேவா இது ஈக்குவல் டு 44ன்னு இருக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த நம்பர்ஸ் இருக்கா இந்த நம்பர் மட்டும் இந்த சைடு கொண்டு போயிடலாம் இதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இது மைனஸில் இருக்கங்காட்டிக்கு இந்த ஃபுல்லாக மைனஸில் தான் இருக்கும் ஓகேவா அப்போ இது இந்த சைடில் கொண்டு போனோம்னா ப்ளஸ் ஆகிடும் இது இந்த சைடு கொண்டு வந்துடும் அப்போ 57 மைனஸ் 44 இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் இந்த சைடு போச்சுன்னா இது ப்ராக்கெட்டுக்கு வெளியில் மைனஸ் இருக்குது அப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே ப்ளஸ் ஆகிடும் 42 மைனஸ் 37 மைனஸ் 20 மைனஸ் எக்ஸ் இது அப்படியே தான் இருக்கும் இது ஒன்றுமே பண்ணாதீங்க அப்படியே வைங்க ஓகேவா முடிஞ்சிச்சா இதுக்கு போயிடுச்சு ஓகேவா இப்போ பாருங்கள் 57லேருந்து 44 கழிக்கணும் 57லேருந்து 44 போச்சுன்னா எவ்வளோ ஆகும் கழிச்சோம்னா 13s வரும் ஓகேவா 13 ஈக்குவல் டு 42 மைனஸ் இதே தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த 42 இந்த சைடு கொண்டு வந்துடலாம் 42 வந்து என்னது மைனஸ் ப்ளஸில் இருக்குது இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும் அப்போது 13 மைனஸ் 42 என்ன ஆகும் மைனஸில் வரும் மைனஸ் 29 இருக்கும் ஓகேவா ஈக்குவல் டு இது வந்து அப்படியே தான் இருக்கும் மைனஸ் 37 இருக்கும் மைனஸ் இப்படி 37 மைனஸ் 20 மைனஸ் எக்ஸு இது அப்படியே தான் இருக்கும் ஓகேவா இங்கே பாருங்கள் மைனஸ் மைனஸ்க்கு கேன்சல் ஆகிடும் 29 ஈக்குவல் டு 37 மைனஸ் 20 அப்போ இந்த 37 இருக்கு இல்லையா இதை மறுபடியும் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 29 மைனஸ் 37 ஈக்குவல் டு மைனஸ் 20 மைனஸ் எக்ஸு ஆனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும் ஓகேவா இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு
இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 37லேருந்து 29 போச்சுன்னா நமக்கு 8 கிடைக்கும். 8 இஸ் ஈக்குவல் டு -20 - x ப்ராக்கெட்குள்ளே இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மைனஸ் இருக்குல்லையா, இங்கே வந்து -8 தான் வரும். ஏன்னா பெரிய நம்பரோட கூட மைனஸ் தான். இந்த மைனஸ்க்கும் இந்த மைனஸ்க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும் மீதி? 8 இஸ் ஈக்குவல் டு 20 - x இருக்கும். நமக்கு எக்ஸ் வேணும். எக்ஸ் இந்த சைடு ப்ளஸ் ஆகிடும். -8 அந்த சைடு போச்சுன்னா -8 ஆகிடும். அப்போ 20லேருந்து -8 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 12 இருக்கும். +12 தான் இருக்கும். ஏன்னா எல்லா மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சு. +12 தான் இருக்கும். ஆன்சர் பி இஸ் த C is the correct answer. +12 இல்லையா, அதனால ஆன்சர் C is the correct answer. ஓகேவா? ஆப்ஷன் C is the correct answer. புரிஞ்சிச்சா? ஒன்றுமே இல்லை, நம்ம அப்படியே இருக்கணும். அந்த மைனஸ் மட்டும் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தெளிவாக போட்டால் போதும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையும் வந்து சுருக்கணும்னா 44 வரும். அதுக்கப்புறமா 57 44 இருக்கு இல்லையா, 57லேருந்து 44 போனாக்க இந்த சைடு முதல்ல கொண்டு வரணும். இது வந்து ஹோலாக இருக்கிறது மைனஸில் இருக்குது. இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். இந்த 44 இந்த சைடு வந்துன்னா மைனஸ் ஆகிடும். அப்போது இந்த மைனஸ்ன்றது ப்ளஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த ப்ராக்கெட் போயிடுச்சு. 42 மைனஸ் மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு 13 கிடைக்கும். இங்கே வந்து 42 வந்து தனியாக இருக்கு இல்லையா, ப்ளஸில் இருக்குது. இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகும். அப்போ 13லேருந்து -42 போனோம்னா -29 கிடைக்கும். இது அப்படியே தான் இருக்கும். இந்த -29க்கும் இங்கேயும் மைனஸ் இருக்கும். அந்த ரெண்டு மைனஸுக்கும் போயிடும். அப்போ 29 இஸ் ஈக்குவல் டு இது வரும். ஓகேவா? அப்புறம் மறுபடியும் 37ன்றது சோலோவாக கிடைக்கும். இந்த ப்ராக்கெட்டும் போயிடும். ஏன்னா மைனஸ் போனங்காட்டிக்கு இந்த ப்ராக்கெட் தேவைப்படாது, அதுவும் போயிடும். அப்போ 37 இந்த சைடு வந்துச்சுன்னா -37 ஆகும். அப்போ இது ரெண்டையும் கழிச்சோம்னா நம்மளுக்கு -8 வரும். -8 இஸ் ஈக்குவல் டு -20 - xன்னு இருக்கும். மைனஸ் வந்து பொதுவாக இருக்குங்காட்டி இந்த மைனஸ் போச்சுன்னா இந்த ப்ராக்கெட்டும் போயிடும். அப்போ 8 ஈக்குவல் டு 20 - x 8 ஈக்குவல் டு 20 - x வரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 12 நமக்கு கிடைச்சிரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிச்சா? இப்படி தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சம்மு சுருக்குகன்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஓகே, இது பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க, எடுத்துதுமா. 48 - 3 √108 + 2 √27 + √192 இதான கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஒன்று காமனாக இருக்கும். என்னது பாருங்களேன், 8 4 12 8 1 9 7 2 9 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 9 1 10 12 எல்லாமே 3ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்குது. எல்லாமே 3ஆல் வகுப்படக்கூடியதான் எண்ணாக இருக்குது. 9ஆலையும் வகுப்பட எண்ணாக தான் இருக்குது. பட் ரூட்லேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அதனால் வந்து 3ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே பாருங்கள் √3 √3 √3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே என்னவாக இருந்திருக்கும்? √3 அப்படின்ற வர மெத்தடாக தான் இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம இதை √3ஆல் பெருக்கக்கூடிய எண்களாக மாற்றி பார்க்கலாம். இப்போது இதை வந்து 3ஆல் பெருக்கணும்னா 1 3 3 மீதி 18 6 18 16. ஓகேவா? -3 √3 வந்து பெருக்கணும்னா 3 3 are 9 18 6 3 are 18. ஓகேவா? ப்ளஸ் 2 ஆல்ரெடி இருக்குது. இதை வந்து 3ஆல் பெருக்கணும்னா 3 வந்து 9 3 27 9 3 are 27. இப்படி பிரித்து 3ஆல் பெருக்கி இந்த மாதிரி போடுற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? ப்ளஸ் √3 இன்ட்டு 3ஆல் பண்ணோம்னா 6 3 18 19 12 3 4 12. ஓகேவா? அப்போ 64. 192 3 × 64 நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அப்போ கொடுத்துருக்கிறத 3 × 16 48 3 × 36 108 27 3 × 9 192 3 × 64 3 3 நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் 16 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 4. அப்போது 4√3 -3 ஆல்ரெடி இங்கே இருக்குது. இங்கே 36 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 6 வருமா? அப்போது ×6√3 ப்ளஸ் இங்கே 2 ஆல்ரெடி இருக்குது. 3 ரூட் எடுத்தோம்னா 9 ரூட் எடுத்தோம்னா 3 வரும் ஆல்ரெடி இங்கே. அப்போது 3√3 இந்த √3 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இது பாருங்கள் 3 × 64 64 ரூட் எடுத்தோம்னா 8 வரும். 8 8 64 8√3. ஓகேவா? இப்போ பாருங்கள் √3 வந்துச்சா நம்ம சொன்ன மாதிரியே. இப்போ பாருங்கள் இந்த 6 3 18 இதையும் போட்டுக்கலாம். 4√3 -6 3 18 √3 + 3 2 6 √3 + 8 √3 இருக்கா?
இப்போ எல்லாமே √3 இருக்கா. அப்போ எல்லாமே நம்ம கூட்டலாம். கூட்டினோம்னா இங்கே -18 பெரிய நம்பரு, ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டிக்கலாமா. 4 + 6 10, 10 + 8 18. அப்போ 18 - 18 0 ஆகிடும். ஓகேவா. அப்போ 18 √3 -18 √3 வரும். அப்போ ஆன்சர் இஸ் 0. அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? கொடுத்துருக்க சம்மில் எல்லாமே நம்ம √3 மாதிரி 3 அதால் பெருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். என்ன ஒன்றுனா இங்கே பாருங்கள், ஆப்ஷனில் எல்லாம் √3 வந்திருக்கா. அப்போ கண்டிப்பாக 3ல் வரதா இருந்திருக்கும். அதனால் நம்ம கொடுத்துருக்கிறத 3ஆல் பிரித்து எழுதியிருக்கோம். ஓகேவா. 3 × 16 அப்படின்னு பிரித்து இதெல்லாம் எழுதிட்டோம். கடைசியில் வந்து பார்த்தோம்னா ஸ்கொயர் எடுக்கிறதெல்லாம் எடுத்தோம்னா இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் டோட்டலாக கூட்டி பார்த்தோம்னா 0 ஆன்சர் வருது. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம்மு 12th சம் பாருங்க. சுருக்குக இது எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதே நம்ம போர்ட் மாஸ் மெத்தடில் தான் போடுறோம். ஓகேவா. அப்போ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்? போர்ட் மாஸ் மெத்தட் பார்த்துருக்கோம், ரூட் மெத்தட் பார்த்துருக்கோம், அப்புறம் என்ன மெத்தட் பார்த்துருக்கோம்? PYQ மெத்தட் பார்த்துருக்கோம். 3 மெத்தட் பார்த்துருக்கோமா. ஓகே, இப்போ போர்ட் மாஸில் போடலாமா. இது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எப்போ போல சின்ன ப்ராக்கெட்டில் இருக்கிறதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேவா. இப்போ சின்ன ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கா. அப்போ இதை நம்ம ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்க, நாங்க 12 1 13/4 டிவைடட் பை 4 1 5/4 -1/2 அப்படியே இருக்கட்டும். இங்க பாருங்க 2 4 1 5 5/2 -1/4 + 1/6. ஓகேவா. இப்படிதானே இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சின்ன பிராக்கெட்ல இருக்கிறதா எப்பவுமே பண்ணணும். இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா எவ்வளவு வரும்? இந்த இதுல 2 4 6க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 12 வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம பண்ணலாமா? 12ன்றத என்ன வரும்? 5/2க்கு 12னா 6ஆல வகுக்கணும். அப்போ 30 மைனஸ் இது வந்து 3ஆல பெருக்கணும். அப்போ -3 + 2ஆல பெருக்கணும் 2. ஓகேவா. டிவைடட் பை 12. ஓகேவா. அப்போ 30 - 3 வந்து 27 + 2 இதெல்லாம் சேர்த்து என்ன வருது நமக்கு? 29 டிவைடட் பை 12 வருது. ஓகேவா. அப்போ இதெல்லாம் வந்து என்னது? 29 டிவைடட் பை 12. இது பதிலாக இதை எடுத்து எழுதலாமா. அப்போ 13 டிவைடட் பை 4 வகுத்தல் 5/4 -1/2 அப்படியே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம 29 டிவைடட் பை 12 மாத்திருக்கோம். அதை எடுத்து இங்க எழுதிக்கலாம். 29 டிவைடட் பை 12. இப்போ இது ரெண்டையும் பெருக்க முடியுமா? பெருக்கிட்டோம்னா என்ன ஆகும்? 29 divided by 2 12s are 24 ஆகும். அப்போ 5/4 -29. அப்போ இதெல்லாம் சேர்த்து என்னவா வரும்னா 5/4 -29 divided by 24 வருமா. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 624 வரும். அப்போ இதை வந்து 6ஆல மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்கும். 30 - 29. அப்போ என்ன வரும்? 30ல் 29 போச்சுன்னா 1/24. அப்போ இதெல்லாம் சேர்த்துனதான் என்னது? 1/24. அப்போ எடுத்து எழுதணும்னா 13 டிவைடட் பை 4 மல்டிப்ளிகேஷன் 1/24. இது எல்லாமே தான் என்ன ஆயிடுச்சு? இப்போ 1/24 ஆயிருக்கு. இப்போ இதை வந்து இது வந்து டிவிஷன்ல இருக்குது. மல்டிப்ளிகேஷன்ல சேஞ்ச் பண்ணலாமா. அப்போ 13 டிவைடட் பை 4 மல்டிப்ளிகேஷன் 24 வரும். டிவைடட் பை 1 வரும். அது தேவையில்லை. அப்போ 1 1 1 சாரி 1 நாங்க 4 6 நாங்க 24. அப்போ 13 × 6 வரும். 13 6 78. அப்போ 78 எங்க இருக்குது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன பிராக்கெட்டுக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கும். முதல்ல வந்து கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னல் மாதிரி மாத்திட்டு அப்புறம் பிராக்கெட்குள்ள இருக்கிறத வந்து முதல் பண்ணணும். இதை முதல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா 29 டிவைடட் பை 12 கிடைச்சிச்சு. இது மட்டும் பண்ணோம். 29 டிவைடட் பை 12 கிடைச்சிச்சு. இப்போ 1/2 கூட அது ரெண்டையும் பெருக்கணும்னா 29 டிவைடட் பை 24 கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா இந்த 5/4யும் -29 டிவைடட் பை 24யும் போட்டோம். இங்க போட்டுக்கோம். இங்க போட்டுக்குமா 5/4 டிவைடட் பை 29/24 போட்டோம். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 1/24 கிடைச்சிச்சு. அப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ 13/4 டிவைடட் பை 1/24 மல்டிப்ளிகேஷன்ல மாத்தணும்னா தலைகிலி ஆயிடும். அப்புறம் 13 × 6 78. ஆன்சர் வந்து
கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். 13th சம்மு. பாரு, பெரிய நம்பர் கொடுத்துருந்தா நம்ம பயப்பட வேணாம். இது ரொம்ப ஈஸி தான். எப்படி போடலான்னு பாருங்கள். பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி நம்பர் இருக்கா? இது வந்து எல்லாம் ஒரே மாதிரி நம்பர் இருக்கா? அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஒரே மாதிரி நம்பரை ஒரு ஏ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 260 ஏன்னு வச்சுக்கிறோம். 104 பின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? 260 ஏனும் 104 பின்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்து அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 260 2 இருக்கா? அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/104 2 இருக்கா? அப்போ பி ஸ்கொயர். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இங்கே பாருங்கள் 260 அப்போ என்ன வரும்? ஏ மைனஸ் 1/b த ஹோல் ஸ்கொயர் போட்டோமா? இப்போ பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு ஃபார்முலா தெரியுதா? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a minus b the whole square formula in the a square plus b square. இதெல்லாம் தெரியும், பட் நான் சொல்கிறேன். a square minus b square plus b square minus 2ab ஃபார்முலா. இது அப்படியே இந்த மாதிரி போடணும். இப்படி போடுறதுன்னு பாருங்கள். இதுக்கு என்ன போடலாம்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1/b தான் b ஸ்கொயர். அப்போது 1/b ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் 2a இன்ட்டு 1/b இப்படி வரும். ஓகேவா? இது அப்படியே தான் இருக்கும். a ஸ்கொயர் ப்ளஸ் 1/b ஸ்கொயர்னு இருக்கும். மைனஸ் வெளியே இருக்கும். இப்போ இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா? எடுத்துகிட்டு போனோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b 1/b ஸ்கொயர் அப்படியே இருக்கும். மைனஸ் எடுத்தால் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் 1/, இந்த வந்து b ஸ்கொயர் ஆகும். 1 ஸ்கொயர் வந்து 1, பிக்கு ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர் ஆகும். அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2a இன்ட்டு 1/b ஆகும். ஓகேவா? இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு போயிடும். 1/b ஸ்கொயர் மைனஸ் 1/b ஸ்கொயர் போய்டும். மீதி என்ன இருக்கும்? 2a இன்ட்டு 1/b அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 2க்கு 2 போடுங்க. ஏக்கு என்ன இருக்குது? ஏ வந்து எவ்வளவு? 260. 1/b என்னது? 104 104. ஓகேவா? இப்போ இதை அப்படியே அடிக்க வேண்டியதான். 1 2s are 2, 5 2s are 10, 2 2s are 4. இதையும் 2 அடிச்சோம்னா 2 2s are 4, 6 2s are 12. இங்கே 1 2s are 2, 3 2s are 6 0. மறுபடியும் 1 13 13 1 13 13, 10 13s are 130, 2 13s are 26. மறுபடியும் 1 2s are 2, 5 2s are 10. அப்போ ஆன்சர் என்ன வருது? 5 வருது. அடித்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 5 வருது. அப்போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப அப்படியே போட்டோம்னா எல்லாம் கேன்சல் ஆகி மீதி என்ன நமக்கு கிடச்சிருக்குது? 2a 1/b தான் கிடச்சிருக்கு. 2க்கு 2 போடுங்க, ஏக்கு 260 போடுங்க, 1க்கு 1 போட்டாச்சு, பிக்கு வந்து 104 போட்டு அப்படியே அடிச்சு விட்டோம்னா கடைசியில் நமக்கு 5ன்றது ஆன்சராக வரும். ஓகே, 5ன்றது ஆப்ஷன் சியில் இருக்குது. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 14வது சம்மு. இது பாருங்க, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏ அப்படின்றத நம்ம வந்து 217 ஏவும், பின்றது 183 பின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இது வந்து ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததும் ஃபார்முலா மெத்தட். என்ன ஃபார்முலா போட்டோம்? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டோமா? அதே மாதிரி இதுலயும் ஒரு ஃபார்முலா போட போறோம். அது பாருங்க, ஏ பாருங்களேன் 2 இருக்கா? அப்போ இது எப்படி மெத்தட்ல இருக்குது? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ல இருக்குது. ஏ 2 இருக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் இது பி வந்து 2 இருக்கு, அப்போ பி ஸ்கொயர். அப்ப இது வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மெத்தட்ல இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சாதான் போட முடியும். அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 இன்ட்டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு 6-7 ஃபார்முலாஸ் இருக்குது. அதை நான் வந்து தொகுத்து பேசிக் கிளாஸ்ல போடுறேன். நீங்க அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னா 1/2 இன்ட்டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இது எப்படி வந்ததுன்னு அந்த கிளாஸ்ல நான் போட்டுருவேன். ஓகேவா? சரி, நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. ஏ பிளஸ் பி, ஏ எவ்வளவு? 217 பிளஸ் 183. அப்போ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணி பார்த்துவோம். 217ஐயும் 183யும் பிளஸ் பண்ண எவ்வளவு வருது? 7 3 10 10 மீதி 400 வருது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல 400 ஹோல் ஸ்கொயர் வரும். பிளஸ் ஏ மைனஸ் பி, இது அப்படியே மைனஸ் பண்ணுங்க. இது பிளஸ் பண்ணோம், அடுத்தது மைனஸ் பண்ணி பார்ப்போம். 7 3 போச்சுன்னா எவ்வளவு? 4 8 11 3 34 வருது. எவ்வளவு வருது? 34 தான் ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகேவா? இதானே நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம இது பண்ணலாம்.
1/2 இன்ட்டு ஸ்கொயர் 400 ஹோல் ஸ்கொயர் வந்து நன்னாங்க 16 0 0 மறுபடியும் 2 0 வரும். 34 ஸ்கொயர் என்னன்னு வேணும். 34 ஸ்கொயர் எவ்வளவு? 1156 வரும். ஓகேவா? 34 ஸ்கொயர் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் 1156 வரும். இப்ப இது ரெண்டையுமே பிளஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 1/2 இன்ட்டு 16 அது அப்படியே 1 2 3 4 1156. ஓகேவா? 16,1156 வருது. இது வந்து 2ஆல டிவைட் பண்ணணும் இல்லையா? சாரி, இப்ப இந்த மாதிரி வந்திருக்கு. இதை 2ஆல டிவைட் பண்ணோம்னா இங்க பாருங்க 8 2 16 மீதி ஒன்னு வந்து அடங்காது, அதனால 0 சேர்த்துக்கலாம். 2 10 805 ஸ்டார்ட் ஆகுறது எங்க இருக்குது? 79805 806 812. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மீதியும் போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம போறதுன்னா போட்டுக்கலாம். அப்போ போட்டு பார்த்தோம்னா 5 ஆயிடுச்சா, மீதி 1 வரும் 15 வரும். அப்போ 7 2s are 16 14, அப்புறம் மீதி வந்து 1 வரும் 16 ஆகும். அப்போ 8 2s are 16. அப்போ ஆன்சர் வந்துருச்சா 80578. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி. இது கொடுத்துருக்கிற சம் வந்து என்ன மெத்தட்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபார்முலா மெத்தட்னு வச்சுக்கலாம். இது வந்து a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மெத்தட்ல இருக்குது. அப்போ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்னன்னு தெரிஞ்சாலே இது போட முடியும். ஒண்ணுமே இல்லை, 1/2 இன்ட்டு a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ அது அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். a பிளஸ் பி போட்டோம்னா 400 வரும், a மைனஸ் பி போட்டோம்னா 34 வரும். 400 ஸ்கொயர் வந்து 1,16,000 வரும். 400ன்றது 1,16,000 வரும். அதாவது நாங்க 16 போட்டு 2 0க்கு 2 0 எக்ஸ்ட்ரா ஒரு 2 0 வரும் ஸ்கொயர் பண்ணக்குள்ள. அப்போ 34 ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா 1156 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஒரு நம்பர் வரும். அதை வந்து நம்ம 2ஆல வகுத்தோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த சம் இப்படிதான் போடணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 15th சம். இங்க பாருங்க, இந்த சம் ரொம்ப ஈஸி தான். எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த பாயிண்ட் வச்சிருக்கோம்னா மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேவா? இப்போ இந்த சம் எப்படி போறதுன்னா, இப்போ 1 2 3 4 5 லாஸ்ட் எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? அப்ப எல்சிஎம் மெத்தட் தான் இது. இப்போ என்ன பண்ணலாம்னா, கீழே வந்து 1 2 3 4 5 6 போட்டோமா? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே வந்து போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இதை வச்சுக்கிறோம். மேல வந்து இல்லாத நம்பரை போடணும். 1 2 3 இருக்கு, என்ன இல்லை? 4 இல்ல, 5 இல்ல, 6 இல்ல, அதை போட்டுக்கிறோம். பிளஸ் இங்க 2 3 4 இருக்குது, 5ம் 6ம் இல்ல, அதை போட்டுக்கிறோம். பெருசா போடுறேன். அதுக்கப்புறமா இங்க 3 4 5 இருக்கு, 2 இல்ல 6 இல்ல, அதையும் போட்டுக்கிறோம். பிளஸ் இங்க வந்து 2 3 இல்ல, அப்ப அதையும் போட்டுக்கிறோம். 2ம் 3யும் போட்டுக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்துச்சா? இப்ப என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். பாருங்க, 1 2 3 4 5 6 மல்டிப்ளை பண்ணா 2 3 6 6 6 36 36 இன்ட்டு 5 20 36 இன்ட்டு 2 வந்து 72 720 வரும். ஓகேவா? கீழே என்ன வருது? 720 வருது. மேல வந்து பார்த்தோம்னா 4 5 6 5 20 6 2 12 120 பிளஸ் 5 30 பிளஸ் 6 2 12 பிளஸ் 3 2 6 போட்டாச்சா? இப்ப அப்போ வந்து பிளஸ் பண்ணலாம். அடுத்தது 120 150 60 66 68 168 டிவைடட் பை 720 வரும். இது வந்து அடிக்கலாம். பாருங்களேன், 12ஆல் அடிக்கலாமா? அப்போ மேல வந்து 1 12s are 12, மீதி 4 வரும் 48, 4 12s are 48. கீழே வந்து 6 12s are 72, 60 வருது. அப்போ மறுபடியும் வந்து 2ஆல் அடிச்சா 7 2s are 14, 3 2s are 6 0. அப்போ இதை அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ ஆன்சர் இஸ் 7/30. ஆன்சர் 7/30 எங்க இருக்குது? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 1 2 3 4 5 கண்டினியூவா கொடுத்தாங்கன்னா லாஸ்ட்ல என்ன நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா அது வரைக்கும் கீழே வந்து எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 1 2 3 4 5 6. ஓகேவா? மேல வந்து எந்த நம்பர் இல்லையோ மிஸ் ஆன நம்பர் மட்டும் அப்படியே போட்டுக்கிறோம். கீழே 3 இருக்குதா, மீதி என்ன இருக்கும்? 4 5 6 இல்ல, அது போட்டுக்கிறோம். பிளஸ் இதுல இருக்கிற பிளஸ் தான், இதுல என்ன இல்ல? 5 6 இல்ல, போட்டுக்கிறோம். 1 வந்து தேவையில்லை, 1 வந்து ஏதாவது இருக்கனாலும் அதே தான் வரும், அதனாலதான் நம்ம 1 போடல, 5 6 போட்டுக்கிறோம். பிளஸ் இதுல வந்து 2 இல்ல 6 இல்ல, அப்ப 2ம் 6ஐயும் போட்டுக்கிறோம். பிளஸ் இதுல பாருங்க 2ம் 3ம் இல்ல, அப்ப 2ம் 3ம் போட்டு இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா கடைசியா 168 டிவைடட் பை 720 வருது. இதை வந்து அடிச்சோம்னா நமக்கு 7/30 ஆன்சர் வருது. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 16வது சம். இது பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏ வந்து
9.6ன்னு வச்சுக்கலாம். B வந்து 5.4ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க A எவ்வளோ 1 2 3 அப்போ A கியூப் வரும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கியா? அப்போ A கியூப் மைனஸ் B கியூப் டிவைடட் பை இங்க பாத்தீங்களா A ஸ்கொயர் பிளஸ் AB பிளஸ் B ஸ்கொயர். A ஸ்கொயர் பிளஸ் AB பிளஸ் B ஸ்கொயர் மெத்தட்ல போட்டாச்சு. ஓகேவா? இப்படித்தானே இருக்குது நமக்கு சம்மு. இதுவும் ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா தெரியுமா? A கியூப் மைனஸ் B கியூப் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? A கியூப் மைனஸ் B கியூப் ஃபார்முலா என்ன தெரியுமா? A மைனஸ் B இன்ட்டு A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் ABன்னு வரும். இது வந்து A கியூப் மைனஸ் B கியூபோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போ A கியூப் மைனஸ் B கியூப் பதிலாக இதை எடுத்து போடலாமா? எடுத்து போட்டோம்னா என்ன வரும்? A minus B into A square plus B square plus AB வருமா? divided by இங்க இருக்க A square plus AB plus B square. இங்க பாருங்க இது சேமா இருக்கா? அப்ப இது ரெண்டையும் அடிச்சு விட்டுலாமா? அப்போ இதுக்கும் போயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? A minus B தான் இருக்கும். ஓகேவா? அப்போ A minus B என்னது? A என்னது 9.6. அப்போ 9.6 மைனஸ் 5.4. 9.6ல இருந்து 5 போச்சுன்னா எவ்வளவு வருது? 6ல 4 போச்சுன்னா 2, 9ல 5 போச்சுன்னா 4. அப்போ 4.2 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4.2. ஓகேவா? அப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? A கியூப் மைனஸ் B கியூப் டிவைடட் பை A ஸ்கொயர் பிளஸ் AB பிளஸ் B ஸ்கொயர்னு கொடுத்தாங்கன்னா டைரக்டா நம்ம A மைனஸ் B இதை மட்டும் போட்டா போதும். மீதி எல்லாம் இதுவும் கேன்சல் ஆயிடும். A மைனஸ் பின்றது என்னது? இதையும் மைனஸ் பண்ணா 4.2 தான் ஆன்சரா வருது. ஓகே, காட் இட்? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 17th சம். இது வந்து சுருக்குதான் கேட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவும் போர்ட் மாஸ் மெத்தட் தான். ஓகேவா? போர்ட் மாஸ் மெத்தட் படி போடலாமா? இப்போ 8 9 8 8 கொடுத்துருக்காங்களா? டிவைடட் பை 8. அப்போ மல்டிப்ளிகேஷன்ல மாத்தோம்னா 1/8ன்னு மாத்தணும். இது டிவைடட் பை 4. இதே மல்டிப்ளிகேஷன் மாத்தோம்னா 1/4ன்னு மாத்தலாமா? அப்போ இந்த மாதிரி இருந்தா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால இது மல்டிப்ளிகேஷன்ல போட்டு 1/8 மல்டிப்ளிகேஷன் 1/4 இது அப்படியே அடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். எப்படி அடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4ஆல் அடிச்சுக்கலாம். அப்போதான் இது வந்து முழுசா வந்து வகுப்படும் இல்லையா? ஏன்னா கடைசி ஃபர்ஸ்ட் 4ஆல் அடிக்கலாம். அப்போதான் இது வந்து முழுசா வகுப்படும். ஏன்னா கடைசி 2 நம்பர் வந்து 4ஆல வகுப்பட்டா இது வந்து 4ஆல வகுப்படும் இல்லையா? அப்போ இது வந்து 4ஆல முழுமையாக வகுப்படும். வகுத்தரலாமா? 2 நாங்க 8, 2 நாள் 8, மீதி 1 18, 2 நாங்க 16, மீதி 28. 28னா 5 நாங்க 20, 6 நாங்க 24, 7 நாங்க 28. ஓகேவா? இப்போ என்ன இருக்குது? 2 2 4 7 into 1/8. அப்போ 8ஆல் அடிப்போமா? 8ஆல் அடிச்சோம்னா கீழே எடுத்து எழுதுறேன். 2 2 4 7/8 இருக்கும். 8ஆல் அடிச்சோம்னா ஒரு 2 2 324, 2 8 16, மீதி 17 18 19 20 16 17 18 19 20 21 22 64 வரும். 8 8 64. 28 எங்க வருதுன்னு பாருங்க. 28 இங்க 1 தான் வருது. அப்போ B தான் கரெக்ட் ஆன்சர். அப்படியே டைரக்டா போட்டு போயிடலாம். 28 எதுல வருது? B-ல வருது. அப்படியே போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாருங்க 8 8 64 ஆயிடுச்சா? இது 7 வந்து அடங்காத. அப்போ 0 போட்டு புள்ளி வச்சுட்டு 70 போடுவோம். அப்போ 8 அப்போ 8 8 64, மீதி எவ்வளவு வரும்? 70ல 64 போச்சுன்னா மீதி 6 வரும். 60 வரும். 7 7 8 56, மீதி வந்து 4 வரும். 40, 8 40. அப்போ கரெக்டா வருதா? வருது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த 2 டிஜிட் கண்டுபிடிச்சாலே நம்ம வந்து ஆன்சர் போட்டு போயிடலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 18வது சம்மு. இங்க பாருங்க, இந்த சம்மு x is equal to 1 plus அப்படின்னு கொடுத்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இதுல பின்வருவனற்றில் எது சரின்னு கேட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? ஆனா இது அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் என்னன்னு சொல்றேன் பாருங்க. எப்படி சால்வ் பண்ணலாம் தெரியுமா? இது x is equal to 1 plus 1 divided by பாருங்க 1 plus 1 by 1 plus 1 by என்ன அது? ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அப்போ இந்த எல்லா நம்பரையும் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். என்ன வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ 1 plus 1 by 1 plus 1 by
1 ப்ளஸ் அப்படின்னு எக்ஸ் இன்ஃபினிட்டி போகுது இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 1 + 1/xன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ x இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன இருக்கும்? x இஸ் ஈக்குவல் டு 1 + 1/xன்னு வருதா? இப்போ பாருங்க, x வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஆல்ரெடி ஒரு x இருக்கு. x எல்சிஎம் எடுத்தா x + 1 வந்துருமா? x + 1/x வருமா? இப்போ அந்த x அங்கே எடுத்துட்டு போங்க. அப்போ x², இந்த x எல்லாம் இந்த சைடு வந்து -x - 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் ஆன்சர். x² - x - 1 இஸ் ஈக்குவல் டு 0. Option D is the correct answer. x² - x - 1 is equal to 0. ரொம்ப ஈஸி தான். இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம என்ன வச்சுட்டோம்? எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். அப்போ x is equal to 1 + 1/x. x is equal to 1 + 1/xன்னு கிடைக்குது. அதுக்கப்புறமா எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா x + 1ன்னு வருமா? x + 1/xன்னு வருமா? ஆல்ரெடி இங்கே x இருக்குது இல்லையா? x is equal to x + 1/xன்னு வரும். அப்போ இந்த x இந்த சைடு போச்சுன்னா x² is equal to x + 1ன்னு வரும். இது எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துட்டு வந்தோம்னா இது வந்து ப்ளஸ்ல இருக்குது, இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ x² - x இந்த +1 இந்த சைடு வந்ததுன்னா -1 is equal to 0. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி தான். ஓகே.